சரி, உங்களோட ஆன்சர்கள் போட்டுக்கிறீங்க. வெரி குட். கேள்விக்கு வர 40 பாகசியில் ஒரு கடத்திட தடை 60 ஓம். அதே நேரத்தில் எங்களுக்கு சரியா 54 ஓம். ஸோ இப்போ நாங்கள் சைபர் பாகசியில் 54 ஓம்ங்கிறத போடுவோம். 1 பிளஸ் அல்பா தெரியாது, சைபர்ல இருந்து 40 இவ்வளவு தான் உங்களுக்கு சுருக்க லேஸ். இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா 6ஆல சுருக்கினா இது 10, இது 6ஆல சுருக்கினா 9. 1 பிளஸ் 40 அல்பா. ஸோ 1 பிளஸ் 40 அல்பா சமன் இந்த 9 அங்கால கொண்டு பிரிச்சா 10 கீழ் 9. இப்ப 40 அல்பா சமன் 40 10 கீழ் 9 மைனஸ் 1. 40 அல்பா சமன் போமசி எடுத்தீங்கன்னா 9 மைனஸ் 10 மைனஸ் 9, அதாவது 1 கீழ் 9 40 அல்பா. ஸோ அல்பா சமன் 1 கீழ் 40 தர 9, அதாவது அல்பா சமன் 1 கீழ் 360 பாகை சி மைனஸ் 1 அல்லது 0.027 பாகை சி மைனஸ் 1 அல்லது 2.7 தர 10⁻³ பாகை சி மைனஸ் 1. ஸோ உங்களோட ஆன்சர்ல கொஞ்சம் பார்த்து சரியா போட்டுக்கொள்ளுங்க. ஒரு கடத்தியின் தடை 5 பாகை சியில் 10 ஓம். என்ன வெப்பநிலையில் அதன் தடை 13 ஓம். அதுல தடை வெப்பநிலை குணம் தந்திக்கிறார் 5 தர 10⁻³ பாகை சி மைனஸ் 1. ஓகே, டூ இட். இந்த ஸ்டெப்ல நீங்க இப்படி செய்யலாம். பிரக்கெட்டிங்கன்னா 10 சமன் 9 சக 9 4 36 360 அல்பா. ஸோ 9 அங்கால போனா 10ல 9 போனா 1 360 அல்பா சமன் 1. ஸோ அல்பா சமன் 1 கீழ் 360. சேம் ஆன்சர். Jadisian correct answer. Boys and girls. ஒரு கடத்தியின் தடை 5 பாகை சியில் 10 ஓம். சோ 5 பாகை சியில 10 ஓம். என்ன வெப்பநிலையில் அதன் தடை இருக்கிறார் அவர் தீட்டா பாகை சியின் எடுப்போம் 13 ஓம். அல்பா தந்திக்கிறார் 5 தர 10⁻³ பாகை சி மைனஸ் 1. இப்ப நீங்க செய்ய போறீங்க ஆர் தீட்டா சமன் R0 1 பிளஸ் அல்பா தீட்டா. மார்க்ஸ் வாய்ப்பாடு எழுத கஞ்சப்பற்றாதீங்க. உங்களுக்கு மார்க்ஸ் சில நேரம் நிறைய கிடைக்கும், அதனால நிறைய நேரம் கிடைக்கிறது தான், அதனால நீங்க மிஸ் பண்ண வேணாம். இப்ப ஆர் தீட்டா எவ்வளவுன்னு கேட்டா எங்களுக்கு 5 பாகை சியில 10 ஓம். ஸோ R0 1 பிளஸ் அல்பா தர 5. என்ன வெப்பநிலை என்று கேட்டிக்கார், ஆனா 13. R0 1 பிளஸ் அல்பா தர தீட்டா. இப்ப நான் என்ன செய்யறேன்டா பிரிக்கிறேன். 10க்கு கீழே 13 1 பிளஸ் 5 அல்பா 1 பிளஸ் தீட்டா அல்பா. நான் இன்னும் பிரதியிடல, உங்களுக்கு இலகுவா செய்து காட்டுறது. குறுக்கு பெருக்கம் பண்ணினீங்கடா 10 சமன் 1 பிளஸ் தீட்டா அல்பா 13 சக 13 13 தர 1 பிளஸ் 5 அல்பா. பிரக்கெட் நீங்கன்னா 10 10 தீட்டா அல்பா 13 சக 13 65 அல்பா. சரி பாப், இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஆன்சர் சரியாண்டு பாப். இப்ப 10 கொண்டு அங்கே கழிச்சிங்கடா 13 சய 10, ஆகவே 3 சக
65 அல்பாக்கு பதிலா இப்ப பெருமானம் போடலாம். 5 தர 10 சய 3. இங்க எங்களுக்கு இருக்குது 10 தீட்டா அல்பா தான் இருக்கு. இப்ப நீங்க தீட்டா வச்சுட்டு 3 சக 65 5 25 2 மிச்சம் 6 32 32 தர 10 சய 3 கீழே 10 அல்பா 3 சக 0.325 10 தர 5 தர 10 சய 3. இதை நீங்க தீட்டா எழுத போறீங்க. 3.325 இந்த 10 10 சய 2ங்கிறதால 5 தர 10 சய 2. இந்த 10 சய 2 மேல போகல 332.5 சய 2ஆம் அடுக்கு மேல போகல சக 2ஆம் அடுக்கு ஆவே 100 ஆவே 332.5 கீழே 5. இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா தீட்டா சமன் 6 30 32லயும் 6 30 கவனிச்சு கொள்ளுங்க. 30 25லயும் தசம் 5 பாகை சி. சோ 66.5 பாகை சி எடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெரி குட். ஒரு கடத்தியின் தடை 30 பாகை சியில் ஒரு கடத்தியின் தடை 30 பாகை சியில் 100 ஓம். ஒரு கடத்தியின் தடை 30 பாகை சியில் 100 ஓம். என்ன வெப்பநிலையில் அதன் தடை 105 ஓம். என்ன வெப்பநிலையில் அதன் தடை 105 ஓம். தடை வெப்பநிலை குணகம் 2.5 தர 10 சய 3 பாகை சி மைனஸ் 1. ஒரு கடத்தியின் தடை 100 ஓம் 30 பாகை சியில் 100 ஓம். என்ன வெப்பநிலையில் அதன் தடை 105 ஓம். தடை வெப்பநிலை குணகம் 2.5 தர 10 சய 3 பாகை சி மைனஸ் 1. ஓகே, செய்யுங்க. அவசரமா செய்யறேன், கற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நான் செய்யறேன், நீங்க கவனிங்க. ஒரு கடத்தியிட தடை சந்திக்கிறார் 30 பாகசில 100 ஓம். சோ 30 பாகசிங்கக்குள்ள 100 ஓம் சமன் R0 தெரியாது 1 பிளஸ் 30 தர 2.5 தர 10 சய 5 சாரி 3 பாகை சி மைனஸ் 1 10 சய 3. நூத்தி 5 R0 1 பிளஸ் தீட்டா தர 2.5 தர 10 சய 3 பிரிச்சிங்கண்டா 100க்கு கீழே 105 100க்கு கீழே 105 100க்கு கீழே 105 இந்த R0 பேய்த்திரும் 30 75 சோ 0.075 சாரி எஸ். இதை நீங்க பெருக்கிறீங்கன்னு சொன்னா 1 பிளஸ் 2.5 தர 10 சய 3 தீட்டா. இதை நீங்க சுருக்கினா 20, இதை சுருக்கினா 21. பிராக்கெட் நீக்கினீங்கன்னா 20 1 பிளஸ் 2.5 தர 10 சய 3 தீட்டா சமன். இதை பெருக்கினீங்கன்னா 21 தர 1.075. இப்ப பிராக்கெட் நீக்கினா 20 பிளஸ் 20 50 தர 10 சய 3 தீட்டா. இதை நீங்க 21 தர 1.075 வைங்க. இப்ப நீங்க இதை பெருக்கலாம்.
21.0 பெருக்கினா வார பெருமானத்தை சொல்லுங்க பாப்போம். 22.575. சோ இந்த 20 அங்கே அனுப்புவீங்க இனி. சோ 50 தர 10/3 தீட்டா சய 20. சோ இதுல இருந்து நீங்க எழுதலாம் என்னன்னு கேட்டா, இனி நீங்க சுருக்க போறீங்க. 10/3 2.575 சமன் 5 தர 10/2 தீட்டா 0 போறதால. சோ தீட்டா சமன் 2.575 5 தர 10/2. இந்த 10/2 மேல போனா 257.5 கீழே 5. இதை சுருக்கினீங்கன்னா 5 25 ஓரஞ்சு 5.5 பாகைசி. எழுதி எடுங்க எல்லாரும். தடை எதிர் வெப்பநிலை வரை இது நாங்க பார்க்க போறோம். தடை எதிர் வெப்பநிலை வரைவு. இந்த தடை எதிர் வெப்பநிலை வரைவுங்கிற விஷயம் என்னென்றால், சோ இந்த கிளாஸ் முடிய இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. சோ கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஆர் தீட்டா சமன் R0 1 பிளஸ் அல்பா தீட்டா. வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க தடை அதிகரிக்கும். இதான் எங்கட விஷயம். சோ ஆர் தீட்டா சமன் R0 1 பிராக்கெட் நிக்கிறோம். R0 ஒன்றால பெருக்கினா R0 அல்பா பெருக்கினா R0 அல்பா தீட்டா. இதை நான் மாத்தி எழுதுறேன். ஆர் தீட்டா யூ ஹேவ் நோட்ஸ் இன் யர் டியூட். சோ R0 அல்பா தீட்டா பிளஸ் இந்த R0 இங்கால கொண்டு எழுதுறேன். இங்க பாருங்க, வெப்பநிலை அதிகரிச்சா தடை அதிகரிக்கும். சோ இதை சொல்ற சாரா மாறி. இதை சொல்ற என்னன்னு சாரா மாறி. இதை சொல்லுவோம் சார் மாறி. இவர் தங்கிக்க சூடாக்க சூடாக்க தடை கூடும். சோ y சமன் mx பிளஸ் சி. சோ ஒரு கிராஃப்க்குனா எப்படி போகும்னு கேட்டா, ஆர் தீட்டா வெப்பநிலைக்கும் தடைக்கும் வெப்பநிலைக்கும் இது பாகை சீல இருந்தா உற்பத்தி கூட போகாது. இது ஒரு வையச்சில் ஒரு வெட்டு துண்டாகி. இந்த வெட்டு துண்டு என்னன்னு கேட்டா R0. அடுத்தது நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆர் தீட்டா அல்லது தற்றடைக்கும் இதே கிராஃப் தான். தற்றடைக்கும் மறந்துடாதீங்க. டியூட்ல இருக்குது, எழுதி நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. யாருக்கு நீங்க உங்களோட டைம். ஒரு 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 கடத்தின் தடை வெப்பநிலையோட மாறுங்கிறதுக்கான சின்ன ஒரு பிராக்டிக்கல் இது. இந்த பிராக்டிக்கலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டியூட்ல நான் தந்திக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பமானி இருக்குது, கடத்தி இருக்குது, இது ஓமானி வெப்பமேத்திரம். இதுல ஒரு இன்னும் ஒரு பொருளை நம்ம இதுக்குள்ள பாத்திரத்துக்குள்ள சேர்க்கணும். அது என்னது சொல்லுங்க. வெரி குட் ரிஹான் காத்தாங்குடி. கலக்கிய போடணும் நாங்க. ஏன்? வெப்பநிலை சீராக இருக்கணும். வெரி குட் அஃப்ரின், கரெக்ட் ஆன்சர் உங்களுடைய. இந்த R0 ஆர் தீட்டா சமன் R0 அல்பா தீட்டா பிளஸ் R0 இது நாம ஏர்லியா படிச்சிட்டோம். இந்த R0 அல்பாங்கிறது படித்திறன், இது வெட்டுத்துண்டு R0. சோ படித்திறனுக்கு கீழே வெட்டுத்துண்டு சொல்றது அல்பா வரைக்கும். சோ அதுல தடை வெப்பநிலை குணகம் அரிக்கும். விளங்குதா உங்களுக்கு?